சொர்ணா மேடம், நாங்க அந்த கொலைக்காரனை பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அவன் நிஷிகாவை கொலை பண்ணியிருக்கா. ஸோ நீங்க தான் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா செயல்படலன்னு வச்சுக்கோங்க, அந்த கொலைகாரன் இன்னொருத்தவங்களை கொன்னுடுவான். சார், அவனோட தலை தலை மேம், எங்களுக்கு தெரியும் தலை வெட்டப்பட்டதுனால தான் நிஷிதாக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. இல்ல, நான் இப்ப நிஷிதாவை பத்தியே பேசல. நான் இப்ப அந்த கொலைகாரனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தலை வெட்டப்பட்ட கொலைகாரன். அவனுக்கு தலை எதுவுமே கிடையாது. என்ன தலையில்லா முண்டம் கொலைக்காரனா? இது அவனாதான் இருக்கணும். அவன் திரும்பி வந்துட்டான் போல. நீங்க இப்ப யார பத்தி பேசுனீங்க? திரும்ப வந்துட்டான்னு சொன்னீங்க. அது அஜித். யார் அந்த அஜித்? 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால தான் அவன் தங்கி இருந்தான். அப்புறம் அங்கிருந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போயிடுவான். இது அவனாதான் இருக்கணும். கண்டிப்பா இது அவனாதான் இருக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க கொலைகாரனுக்கு தலையே இல்லைன்னு. அப்புறம் எப்படி அவன் தான் அஜித்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா அவன் இருக்கானே, அந்த தலை இல்லாத அந்த கொலைகாரன் அஜித்த மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். கருப்பு பேண்ட், அப்புறம் நீளமான ஒரு ஜாக்கெட், தலை மேல ஒரு தொப்பி. ஆமா, அப்புறம் அவன் ஷைனிங்கா ஷூ போட்டிருந்தான். அப்புறம் அவன் கையில அந்த அஜித் மாதிரியே ஆயுதத்தையும் வச்சிருந்தான். சரி, இந்த அஜித்தோட விஷயம் தான் என்ன? சார், அவன் கத்தியை ரெடி பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தான் சார். சார், அவனால 5 பசங்க காணாம போயிருக்காங்க. அவன் என் பையன் சன்னிய கூட கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணான். நல்ல வேளை அந்த நேரத்துல எல்லா போலீஸும் வந்து அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. இங்க பக்கத்துல சாமில்ஸ்ல தான். நான் தான் உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னல, இல்லனா உன் குழந்தைய கொன்றுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்னும் பண்ணாத, விட்டுரு. சொன்ன கேளு, அந்த குழந்தைய ஒழுங்கா விட்டுரு. ஏய், என்கிட்ட விளையாடாத, இல்லனா அந்த குழந்தையோட தலையை 2ஆ வெட்டி போட்டுருவேன். பிஸ்டலை கீழே போடுறா, கீழே போடுன்னு சொன்ன. சரி சரி சரி, பண்றேன் பண்றேன். சார், அதாவது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி எல்லாம் என்னோட சின்ன வயசுல நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் செத்து போனான்ல, அந்த தலையில்லாத ஆளு திரும்ப வந்துட்டான்றீங்களா? என்ன பாட்டி இது? சொர்ணா மேடம், செத்து போன ஒரு ஆள் எப்படி திரும்பி வர முடியும் சொல்லுங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லையா? ஐயோ, ஈஷாவை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? ஈஷாவை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தலையில்லாத ஆள் தான். தலை இல்லாத ஆளா? எங்க? எந்த இடத்துல பாத்தீங்க நீங்க? நிஷி மேம் வீட்ல தான். தயா, அபிஜித், போய் பாருங்க. எங்க? நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. எங்க? சார், இங்கதான். சரிம்மா, வந்து காட்டு. இது இங்க உங்களை தவிர வேற யார் இருக்காங்க? சார், யாருமே இல்ல. இஷாவோட அப்பா, அப்புறம் நிஷியோட ஹஸ்பண்ட். சார் அமெரிக்கால தான் வேலை செய்யறாரு. நான் போன்ல அவர்கிட்ட தான் மேடம் பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு இந்த ரூம்ல சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் ஓடி வந்து இங்க பார்த்த போது தலையில தான் முண்டா ஈஷா பேபியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான்.
நீங்க தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணலையா? சார் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த தலையில தான் ஆளை பார்த்ததுல இருந்து என்னால ஆசைய கூட முடியல. அட அட மோகினி, நீ எங்க ஓடுற? இல்ல அது வந்து நம்ம ஏரியால ஒரு குழந்தை காணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். அபிஜித், ஷூவோட ஃபுட் பிரிண்ட் அது கொலைகாரனோடதா தான் இருக்கணும். சார் அபூர்வி, சார் லெதரோட பீஸ் ஏதோ கிடைச்சிருக்கு பேக் டோர்ல. ஒருவேளை ஜாக்கெட்டோட தான் இருக்கலாம். ஜாக்கெட்டோடதா? அந்த குற்றவாளி இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டிருந்தானா? ஆனா ஆமா சார். சார் ப்ளீஸ் நீங்க ஈஷா பேபியை அப்படியே காப்பாத்தி கூட்டு வந்துருங்க சார். கவலைப்படாதீங்க, நாங்க முயற்சி பண்றோம். சார் கொலைகாரனோட முகத்தை பத்தி எந்த தகவலும் இல்லையே, அவனை எப்படி சார் பிடிக்கிறது? ஆனா அந்த சொர்ணா மேடம் என்ன சொன்னாங்கன்னா அந்த தலையில்லாத ஆளு அஜித் தானே. சரி, ஒன்று பண்ணலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இன்ஸ்பெக்டர் அஜித்தோட கேஸை ஹேண்டில் பண்ணாரோ அந்த ஆளை பியூரோக்கு வர சொல்லலாம். அப்போ என்னன்னு தெரிஞ்சிடும். இதை பாருங்க, உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அது உங்களுக்கு நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க டோர், விண்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரியா க்ளோஸ் பண்ணி வைங்க. குழந்தை விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே? நாங்கள் எங்கள் ஆஃபீஸர்ஸ் இங்கே அனுப்புகிறோம். ஓகேவா? கவனமாக இருங்க. அட எல்லாரும் கூடி நின்று சிஐடியை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வீட்டில் உட்கார சொல்றாரு. ஒரு மர்டர் நடந்ததுக்காக நாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா என்ன? வீட்ல இருக்கணும்னா எந்த அவசியமும் இல்ல. இன்னைக்கு என்னோட பர்த்டே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம். அம்மாடி, சிஐடி சொல்லிட்டு போன விஷயம் நம்ம நன்மைக்காக தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன செய்யணும்னு எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. இல்ல நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கமல் அங்கிள் இப்ப சொன்னது 100% கரெக்ட். அவங்க சொன்னதை நம்ம கேட்டுக்கலாம். டேய், கமல் அங்கிளோட எடுபடி அந்த ஆள் என்ன செய்ய சொன்னாரு? அந்த அஜய் திரும்ப வந்துட்டானா? நாங்க பயந்து உட்காரணுமா? இல்ல அது வந்து அண்ணா, ஏய், இப்ப நீ பர்த்டே பார்ட்டிக்கு வரியா இல்லையா? சும்மா எதையாவது போட்டு யோசிக்காத. நாங்க சொல்றத மட்டும் செய், புரிஞ்சுதா? அது வந்து நான் அம்மாவும் அப்பாவும். அட அவங்களுக்கு என்ன, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஹா ஹா. நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பிடிச்சேன். ஆனா என்ன பண்றது, ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க முடியல. சோமெல்ல ஒரு அடிதடி ஆயிடுச்சு, அதனால அவன் செத்து போயிட்டான். உனக்கு நல்லா தெரியுமா அஜித் செத்துட்டான்னு? ஆமா சார், தலை துண்டா போயிடுச்சுன்னா பாருங்க. அவனோட இறுதி சடங்கு வரைக்கும் நான் அங்க இருந்தேன். அப்போ இந்த குற்றத்தை செய்யறது யாரு? அஜித்துக்கு நெருக்கமானவங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் பழி வாங்கணும்னு நினைக்கிறானா? அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சா 12 வருஷம் ஏன் அவன் வெயிட் பண்ணா? யாரு பழி வாங்க போறாங்க? அவனுக்கு தான் சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லையே. அவனோட வீடு எங்க இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க சார். கவர்மெண்ட் அவன் வீட்டை சீல் பண்ணிட்டாங்க. யார் அந்த தலையில்லாத கொலைகாரன்? சார், ஒருவேளை அவனோட பூதமா இருக்கலாம். எது பூதமா? சார், நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். தேங்க்யூ வெரி மச் சார். மறுபடியும் ஏதாவது தேவைன்னா உங்களை நான் கூப்பிடுறேன். எனி டைம் சார். தேங்க்யூ. யா. சார், அது ஒன்றும் இல்லை. 2 பேர் வந்து தலையில்லாத முண்டத்தை பார்த்துருக்காங்க. சார், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்க? அஜித்ன்றவன் குழந்தைங்களை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்கான். ஆனா இந்த கொலைகாரன் நிஷியோட உயிரை எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் பொண்ணையும் கிட்னாப் பண்ணியிருக்கான். எக்ஸாக்ட்லி. ஆனா அவன் எதுக்காக நிஷியை கொண்டான்னு தான் தெரியல. கிட்னாப்பிங் டைம்ல பாவம் நிஷி வீட்லயே இல்லையே. ஆமாம் சார், கிட்னாப்பிங் நடக்கிற டைமில் அந்த நானி அம்மாயே தான் வீட்டில் இருந்திருக்கா. கிட்னாப்பிங்காக யாராவது கொலை பண்ணோம் அப்படின்னா அது நிஷி இல்லை, மாயாவை தான் கொலை பண்ணியிருக்கணும். கண்டிப்பா இந்த கொலை நடக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
நிஷியோட ஹஸ்பண்ட் எப்ப வர்றாரு? சார் நாளை காலையில. நாளைக்கு காலையிலயா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பூர்வி நீ ஃப்ரெடி பங்குச்ச கூப்பிட்டு அந்த காலனிக்கு போ. 3 பேரும் அங்க இருக்கிறவங்கள நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா பசங்களை வாட்ச் பண்ணுங்க. நாம இருக்கும்போது எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. தாரிகா சொல்லு. சார், நிஷியோட கழுத்துல இந்த ரத்தம் கிடைச்சிருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் மெட்டாலிக் பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் சில பார்ட்டிகல்ஸ் கூட கிடைச்சிருக்கு. இத போய் எவிடன்ஸ்னு சொல்றீங்க? எந்த ஆயுதத்தால வெட்டி கொன்னானோ அதோட பார்ட்டிகல் இருக்க தானே செய்யும். இல்ல நான் சொல்ற இந்த விஷயமே வேற. ஆனாலும் நான் இதோட கார்பன் டேட்டிங் பண்ணியே ஆகணும். கார்பன் டேட்டிங்கா? அது எதுக்கு? கார்பன் டேட்டிங் எதுக்கு? ஒரு தடவை அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்னா எல்லாமே கிளியரா தெரிஞ்சிடும். ஆனா சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த தலையில்லாத கொலைகார கண்டிப்பா அஜித் தான் போல. இந்த டீனாவும் ஹன்சிகாவும் எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம மூடையே டிஸ்டர்ப் பண்றாங்க. ஹே, அங்க பாத்தியா வந்துட்டா பாரு. இங்க பாருங்க, டீனா லாஸ்ட் மினிட் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ சொல்றா அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. சரி விட்டு தள்ளு. ஹே கைஸ், பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. யாரும் பயப்படாதீங்க. வாங்க நம்ம போய் பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரம். ஆனா ஒருவேளை விஷயம் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அட என்ன நீ அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்னும் தெரிய வராது. ஆனா ஒரு விஷயம், மறுபடியும் எதுக்கும் யோசிக்கோ. ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அட ஒண்ணுமே ஆகாது. யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடலாம். நில்லுங்க. என்ன நடக்குது? எல்லாரும் எங்க போறீங்க? பேக், கார், இந்த நேரத்துல எங்க போறீங்க? அங்கிள், நாங்க தான் சொன்னோம்ல பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண போறோம்னு. ஆமா அங்கிள், இன்னைக்கு என்னோட பர்த்டே. நாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இத பரமா முட்டாள் மாதிரி பேசாத. சிடிக்காரருக்கு தான் எங்கேயும் போக கூடாது சொல்லிருக்காங்களே. அட விடுங்க, சும்மா ஏன் திட்டுறீங்க? இனிமே நம்ம சன்னி எங்கேயும் போக மாட்டான். இன்னைக்கு ஒரு வாட்டி போயிட்டு தான் வரட்டுமே. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஆனா தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அட அங்கிள், ஒன்னும் ஆகாது. நாங்க என்ன சின்ன குழந்தையா? ஆட இப்ப எதுக்கு வெளியில போறீங்க? ஏரியா நல்லா இருந்தா தெரியும்ல. தலையில்லாத முண்டா அங்க இங்கன்னு சுத்துது. ஒன்னே ஆகாது, நீங்க எங்களை போக விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க என்ன குழந்தைங்களா? சரி, இத போக வேணாம்னு கேளுங்க. அட என்ன போகாதீங்க. ஏய் நில்லு. என்ன இப்படி பண்றாங்க? ஏன்டா எதுக்குடா இப்படி பண்ற? என்ன ஏன்டா பயமுறுத்தி தொலைகிற? இங்க பாருடா டேய், கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த தலை இல்லாத முண்டா இருக்குல்ல, அது இங்க எங்கேயாச்சும் தான் சுத்திட்டு இருக்கோம். இது தாண்டா அவனோட வீடு. அப்புறம் ஏன் இங்க நின்னுட்டு? வாங்க அந்த பக்கம் போலாம். என்னப்பா ஆச்சு? ஒன்னும் இல்ல. கிடைக்கலையா என்ன? டேய், உன்னால முடியாது. நீ உள்ள போய் டான்ஸ் ஆடு. போ போ போ. பாக்குற? போ போ. சரியான லூசு பையனா இருப்பான். நாங்க போக கூடாதுன்னு சொல்லியும் கூட நீங்க உங்க பசங்களை வெளியே போக விட்டுட்டீங்கல்ல? சார், இங்க ஒரு ப்ராப்ளம். யாரோ ஷூட் பண்ண சவுண்ட் கேட்டுச்சுப்பா. ஏதோ பிரச்சனை போல. ஆமா, நான் கூட ஷூட் பண்ற சத்தத்தை கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஒரு வேலை பண்ணு, நீங்க 2 பேரும் அங்க போய் பாருங்க. நீ இங்க போ, நான் அங்க போய் பாக்குறேன். அப்ப நான் நீ தரையில ஒரு குழியை விட்டு அதுக்குள்ள பதுங்கிடுற. சார், யாருக்குமே கால் போக மாட்டேங்குது. இல்ல பங்கஜ், காட்டு பகுதியில் நெட்வொர்க்லாம் இருக்காது. ஐயோ, இந்த பசங்க ஏன் அங்க போனாங்க?
இது எப்படியோ கொலகாரம் அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி நாம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். வன்ஷிகா, வன்ஷிகா, மெஹக், நீங்களாம் எங்க இருக்கீங்க? கொலகாரம் வந்துட்டான் போல இருக்கு. சவுண்ட் இங்க இருந்தா கேட்டுச்சு. வா அங்க போய் பார்ப்போம். சார், இந்த பொண்ணோட தலையை வெட்டிட்டான். உயிரோடு தான் இருக்கா? வன்சிகா, உங்களுக்கு மூச்சு இருக்கு? வன்சிகா சார், அவன் வன்சிகாவை என்ன சார் பண்ணா? சார் சார் சார், அந்த தலையில்லாத முண்டோ இங்க வந்து காப்பாத்துங்க சார். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொன்னேனே. என்னாச்சுன்னு பாத்தியா? சீக்கிரம் கிளம்பு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு, 2 உயிர். இதுக்கு மேலே இந்த கேஸ்ல யாருக்கு அந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது நம்ம பொறுப்பு. வன்ஷிகா, ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா கூட பாவம், அந்த பொண்ணால மறுபடியும் பேச முடியுமா முடியாதான்னு தெரியல. சார், அந்த குழந்தை இஷானா என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அவளை தேடி கண்டுபிடிக்கல அப்படின்னா. ஒரு விஷயம் இருக்கு சார், எவன் இந்த மாதிரிலாம் செய்கிறானோ அவனோட தலை கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காட்டில் எல்லா இடமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அப்புறம் அவனுக்கு பர்த்டே பார்ட்டி எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு சார். கண்டிப்பா இத காலனில இருக்கிற யாரோ தான் செஞ்சிருக்கணும். ஆமா பூர்வி, காலனியில தங்கி இருக்கிறவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்களா? ஆமா சார், இவங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. மோகினி அப்புறம் அபய். மோகினி, அபய், இவங்க மேல என்ன சந்தேகம்? சார், அப்புறம் அந்த அபய் சன்னியோட அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சட்டவிரோதமான ஆயுதங்களை வீட்டில் வச்சிருந்ததுக்காக. அப்புறம் வயலன்ஸோட சில கேசஸ் அவன் மேலே சார்ஜும் ஆயிருக்கு. அதில் தன்னோட 2 வேலைக்காரனையும் அடித்து காயப்படுத்தியிருக்கான். அவங்கள ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் காப்பி நம்மகிட்ட இருக்கு சார். இந்த மோகினி இவ கமலோட மனைவி, அப்புறம் நிஷியோட கசின் சார். சின்ன தூரத்து சொந்தம். போன வருஷம் நடந்த ஒரு கோர்ட்டு கேஸ்னு இவ நிஷி கிட்ட அவகிட்ட இருந்த ஒரு பங்களாவையும் இழந்துட்டா. கிட்டத்தட்ட 10 கோடி. அதுக்கப்புறம் இவன் நிஷியை கொண்டுருவேன்னு ஓப்பனாகவே மிரட்டி இருக்கா சார். பழனி ஆளுங்களுக்கும் யாருக்கும் இவங்களை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் கோர்ட்டு கேஸ் நடக்கும்போது யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணல. பொண்ணு அபய், நீலமோகினி, கமல், இவங்க எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. தரவா விசாரிச்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஷியோட புருஷன் பிரதீக்,
அவரையும் இங்க வர சொல்லுங்க. என்னால இதை நம்பவே முடியல. நிஷி என்னை இப்படி விட்டுட்டு போவான்னு எதிர்பார்க்கல. சரி சொல்லுங்க, நிஷிய அப்படி யார் தான் கொண்டிருப்பாங்க? ஒருவேளை உங்களுக்கு யார் மேலே வந்து சந்தேகம் இருக்கா? சார், நிஷியை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. முக்கியமா காலனியில் இருக்கிற பசங்க. வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா? எதுக்கு? ஏன்? நிஷி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற டைப்பு. அவ எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பா. சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், ஆனா கூடி சீக்கிரம் அந்த கொலைகாரனை பிடிங்க. நான் அதை கூட செய்யலன்னா அப்புறம் அவளுக்கு நியாயம் கிடைக்காமையே போயிடும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது சார். ஆனா நீங்க எங்களுக்கு முன்னாடி மோகினியும் கமலையும் சந்தேகப்பட்டிருக்கணும். அந்த மோகினி எத்தனையோ தடவை ரிஷியை கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கா. அப்புறம் கமல் இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ் நிறைய பார்ப்பான். அவன் பார்க்கறது எல்லாமே கிரைம் சப்ஜெக்ட் தான். ஆமா ஆமா, நான் டிவி சீரியல் அதாவது கிரைம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறது உண்டு. ஆனா அதுக்காக அப்படியே எல்லாம் சொல்ல முடியாது. அத பார்த்து கொலை பண்ண கிளம்பிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களோட கடைசி எபிசோட நாங்க பார்த்தோம். டிஆர்பி எல்லாம் நல்லாவே வந்துச்சு. தேங்க்யூ. ஆனா அது அந்த மாதிரியான ஒரு மனுஷனோட கதை தானே. அதாவது குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு போற கதை. ஆமா சார். ஒருவேளை அஜித்துக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா என்ன? இத பாருங்க சார், நீங்க இந்த காரணமே இல்லாம சந்தேகப்படுறீங்க. என்னைக்கு பசங்களா காட்டுக்கு போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்களோ அன்னைக்கு நான் என் வீட்டுல தான் இருந்தேன். அப்போ மோகினி மேடம், நிஷி வந்து உங்க ஒன்று வீட்டு சகோதரி என்ன? நீங்க அவளை பல தடவை கொண்டுடுன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கீங்க, அது ஏன்? ஆமா சார், அவ என் சகோதரி தான். ஆனா அவளுக்கு என்னோட முகமும் தலையும் தெரியுது இல்ல. ஆனா கொலைகாரனுக்கு தலையே இல்லையே. அப்புறம் நான் எப்படி கொலைகாரனா இருக்க முடியும்? இந்த அபய், மோகினி, நீலா, கமல், அந்த கொலைகாரன் இவங்கள ஒருத்தங்களா கூட இருக்கலாம். காலனியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. அந்த தலையில்லாத குற்றவாளி பிடிபடுற வரைக்கும் வரக்கூடாது. எனக்கு என்ன நினைச்சு கவலையா இருக்குன்னா, பாவம் அந்த இஷாக்கா அந்த குழந்தை விஷயத்துல எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாது. ஒரு சின்ன குழந்தை, அவளால தன்னைத்தானே காப்பாத்திக்கலாம் முடியாது. ஒரு நிமிஷம், இப்போ நீ என்ன சொன்னதையோ? அதாவது குழந்தைங்க ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க, அதனால அவங்களே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், நான் ஏன் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. என்ன விஷயம் சார்? அதாவது எங்க இருந்து அந்த ஈஷாவை கிட்னாப் பண்ணாங்களோ அந்த ரூம்ல எல்லா பொருளுமே சதுரி கிடந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு நடந்திருக்கு. ஆனா இந்த மாயா என்ன சொல்றான்னா, அவ கூட எந்த கைகளும் நடக்கலன்னு தானே சொன்னா. தலையில்லாத ஆளை பார்த்ததும் என்னால நின்ன இடத்துல இருந்து அசைக்கூட முடியல. எக்ஸாக்ட்லி. கை கலப்பு, அந்த பொருட்கள் சதுரி கிடக்கிறதெல்லாம் இது வரைக்கும் எந்த குழந்தையும் செஞ்சு நான் பார்த்ததில்ல. இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் உடனே கண்டுபிடிக்கணும். அந்த ஷூஸோட அடையாளம் அதுல கலர் போட்டு கொடுத்துச்சுல, அது எப்படி ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் அங்க வந்துச்சு? அப்படியே அந்த ஷூவோட ஹில்ஸ்ல கலர் பட்டிருந்தா இன்னும் நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கணும்ல. ஆனா சார், ஒருவேளை இதெல்லாம் மாயா செஞ்ச விளையாட்டா? வன்ஷிகாவோட டாக்டர் அனுப்பின மெசேஜ் இது. வன்ஷிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? அப்படி இருந்தா சார், அவ யார் என்னன்னு அவளே சொல்லியிருப்பா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சொல்லு தாரிகா. என்னது? என்னாச்சு டாக்டர் தாரிகா? என்ன சொல்றீங்க நீங்க? இந்த எல்லா கொலையும் அப்ப அஜித் தான் பண்றானா? இவன் ஒரு செத்து போன ஆளா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அத நான் சொல்லல. நிஷி அப்புறம் இந்த மேக் நிக்காவோட கழுத்துல இருந்து கிடைச்ச ரத்தக்கரை அதான் சொல்லுது. அப்ப அந்த ரத்தத்துல மெட்டல் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சதா சொன்னீங்க. அத கார்பன் டேட்டிங் பண்ணதா சொன்னீங்கல்ல? அதெல்லாம் பண்ணியாச்சே. என்ன ரிசல்ட் வந்திருக்கு தெரியுமா? வாங்க காட்டுறேன். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கார்பன் டேட்டிங் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு பொருளோட எக்ஸாக்ட் வயசு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிஷியோட கொலை எந்த ஆயுதத்துல நடந்துச்சோ அது 10ல இருந்து 12 வருஷம் பழமையானது. என்ன? அந்த அளவுக்கு பழசா? ஆமா, அதனாலதான் அந்த ரத்தத்துல இருந்து அயன் அப்புறம் அந்த ரஸ்டோட பார்ட்டிகல்ஸ்லாம் கிடைச்சது. எல்லாத்தோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா,
2வது ரத்தம் கிடைச்சது இல்ல நிஷியோட கழுத்துல இருந்து, அது ஒரு மனுஷனோடது இல்ல, 12 வெவ்வேறு ஆளுங்களோடது. 12 வெவ்வேறு ஆளுங்களோடதா? இதுல இருக்க அந்த 12 வெவ்வேறு சாம்பிள்ஸ், அப்புறம் 12 வெவ்வேறு டிஎன்ஏ. அப்படின்னா கொலைகாரன் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா அந்த ஆயுதத்தை கிளைம் பண்ணவே இல்லையா? தலை வெட்டப்படல, தலை இருக்கிற கொலைகாரன் தான் இவன். ஆனா ஒண்ணுதான் புரியல, நீ ஏன் அஜித்தை சொன்ன? நிஷாவோட ரூம்ல இருந்து நமக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சது இல்ல? இல்ல அந்த மாதிரி ஒரு மைக்ரான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னா அந்த இடம் பல வருஷமா மூடி கிடந்த இடம். அப்புறம் ஜாக்கெட்டோட பீஸ் கிடைச்சது இல்ல? அதுல சூரிய வெளிச்சம் பட்டு பல வருஷமாச்சு. அப்படின்னா அந்த இடம் எந்த மாதிரி இருக்கும்? பல வருஷமா மூடி கிடக்குற அஜித்தோட வீடு. வன்ஷிகா, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏசிபி சார், சிஐடி ஆளுங்களை தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம். நீங்க செஞ்ச உதவிய ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, உட்காருங்க. எனக்கு என் பொண்ணை தவிர இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இங்க பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. வன்ஷிகாவோட வோக்கல் கார்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சு, அதனால அவங்களால பேச முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சு நாம சந்தோஷப்படணும். ஏன்னா இன்னும் வன்ஷிகா நம்ம கூட உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதே நமக்கு ஒரு ஆறுதல் தானே. வன்ஷிகா, வன்ஷிகா, அம்மா வன்ஷிகா, உனக்கு என்னமா வேணும்? என்ன வேணும்? இங்க மெடிசன்ஸ் இருக்கு, அப்புறம் காட்டன்ஸ் இருக்கு. போனு உங்களுக்கு போன் வேணும்? இந்தாங்க. என்ன பண்ணு? ஓகே, ஆன் பண்ணுவா. ஓகே ஓகே. தலை இல்லாத முண்டோ அங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கு? மை காட். சொன்ன மேடம், சார், அஜித்தோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்டா ஏறத்தாழ 5 அடி இருக்கும் சார். 5 அடி உயரம். அஜித் 5 அடி உயரம்னா இந்த கொலைகாரனை பார்த்தா அவன் 6 அடி ஆள் மாதிரி இருக்கான். அஜித் 5 அடி உயரம், கொலைகாரன் 6 அடி உயரம். கொலைகாரன் அஜித் இல்லைனா அப்ப வேற யாரு இருக்கும்? இவன் யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இந்த மோகினி நிஷி பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த ஆளை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காளோ? ஒருவேளை இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? அப்ஜித், இந்த வீடு கடந்த 12 வருஷமா மூடியே இருக்கு. ஆனால் எவனும் ஒருத்தன் இங்கே வந்துட்டு தான் போயிட்டுருக்கான். இங்கே பாரு, எல்லாமே தூசு படிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு கைகளோட அடையாளம் தெரியுது பாரு. அங்கே கூட ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது பாரு. அந்த கொலைகாரன் இங்கே தான் வந்து உட்காந்துருப்பான் போல. இந்த தண்ணி 12 வருஷம் பழசா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்கலாம், எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்த்துக்கலாம்.
ஆயுதங்கள் இருக்கு. ஆனா இதுல படிஞ்சிருக்கிற ரத்த கரை இந்த ரத்தம் அநேகமா இந்த அப்பாவி குழந்தைங்களோட தான் இருக்கும். இவங்க எல்லாரையும் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான் போல. சின்ன சின்ன அப்பாவி குழந்தைகளை எப்படி ஒருத்தனால கொல்ல முடியும்? கண்டிப்பா அவன் ஒரு பைத்தியக்காரனா தான் இருக்கணும். இங்க எவனோ ஒருத்தன் அவனை காப்பி பண்ண போறான்னு நினைக்கிறேன். அவனும் மன ரீதியா பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கணும். அபிஜித், இங்க பாரு, இது அதே நீல கலர்ல அடையாளம் பார்த்தல, அதே ஷூஸ் தான் அது. அப்புறம் இந்த கோட்டை, இதோட ஒரு பீஸ் தான் நமக்கு நிஷியோட வீட்டில் கிடைச்சது. இங்க தொங்கிட்டுருக்கோம் பாரு. அப்படின்னா கொலைகாரன் அஜித்தோட விட அவனோட குடவுனா மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த கொலைகாரன் யாரு என்னன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஞாபகம் இருக்கா டாக்டர் தாரிகா என்ன சொன்னாங்கன்னு? சார், நிஷா இறந்த அந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சதுல்ல, அதுல இருந்து ஒரு சில மைக்ரான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்குன்னா அந்த இடம் பல வருஷமா மூடி இருந்திருக்கு. அப்படி கொலைகாரனோட ஷூவில் மைக்கோம்ஸ் இருக்குன்னா மூடி கிடக்கிற இடம் அது கண்டிப்பாக உடம்புலேயே இருக்கும். இந்த சிடி ஆளுங்க எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க? ரொம்ப தொல்லையா போச்சு. என்னது? நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? உங்களை எல்லாம் சும்மா தொந்தரவு பண்ணதான் நாங்க இங்க கூப்பிட்டோம்னு நினைச்சீங்களா? இல்ல, உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதுக்கு காரணம் ஒன்னு காட்டுறதுக்காகத்தான். அதாவது அந்த தலையில்லாத கொலைகாரன் அவன் தலையில்லாதவன் இல்ல, தலைய மூடி மறைச்சிருக்கான். இதெல்லாம் மேக்கப்போட விளையாட்டு தான். இத பாருங்க, இத போட்டுக்கிட்டு வந்திருக்கான். தலை காணாம போயிடுச்சு. ஓகே சார், இந்த விஷயம் ஒரு வழியா தெரிஞ்சு போயிடுச்சு. கொலைகாரன் இதை போட்டுக்கிட்டு தான் கொலை பண்ணியிருக்கான். உண்மையான கொலைகாரன் யாருன்னு சொல்லுங்க. அந்த கொலைகாரன் நீயே கூட இருக்கலாம். நீ நீ அப்புறம் நீ, இப்படி உங்களில் யாரை வேணாலும் இருக்கலாம். அந்த கொலைகாரன் உங்களில் யாராவது ஒருத்தனாக தான் இருக்கும். அடுத்த 2 நிமிஷத்தில் இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த ஆயுதம் இருக்குல்ல, அது இந்த அஜித்தோட வீட்டில இருந்தே கொலைகாரன் திருடி இருக்கான். ஆனா நாங்க அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக கொலைகாரன் அஜித்தோட வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நாளா பூட்டி இருந்த அந்த வீட்டில் ஃபுல்லா தூசி படிஞ்சு இருந்துச்சு. ஆமாங்க, போறது அலர்ட். அது மொத்தமா கிளீன் ஆயிடுச்சு. அந்த ரூம்ல படிச்சு கிடந்த அந்த தூசி இருக்குல்ல, அது அந்த கொலைகாரனோட உடம்புக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்ப நாங்க உங்க அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். யார் உடம்புல இருந்து அந்த ரூம்ல இருந்த டஸ்ட் பார்ட்டிகல் கிடைக்குதோ அவன் தான் நாங்க தேடுற அந்த கொலைகாரன். ஏன்னா அந்த கொலைகாரன் உன்னையும் இந்த சன்னியை மட்டும் தான் அட்டாக் பண்ணல. மோகினியை ஏன் அட்டாக் பண்ணலனா, ஏன்னா அவன் நிஷியை கொன்றுவேன்னு மிரட்டி இருக்கான், அதுவும் பல தடவை. அபய் மேல ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். சார், ஏன் மேலே ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்கு சார். ஏன்னா நீங்க உங்க மனைவிக்கு வேண்டாத ஒரு ஆளோட கை கோர்த்து இருந்திருக்கிறத
ஒரு சில பேர் பார்த்திருக்காங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். என்ன ரிசல்ட் வந்திருக்கு? கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாமா, தெரிஞ்சிடுச்சு கொலைகாரன் யாருன்னு. அந்த கொலைகாரன் நீங்க 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 உங்களை யாருமே இல்ல. கொலைகார சன்னி. ஆமா, சன்னி தான். ஆமா, நான் அஜித்தோட வீட்டுக்கு போயிருக்கேன். அது உண்மைதான். ஆக்சுவலி அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பேர் ஆர்வம் இருந்துச்சு. அங்க போய் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவன் எப்படி எப்படி யோசிச்சான்னு போய் பார்க்கணும். எங்க தங்கி இருந்தான், எதை எப்படி பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னா பிடிச்சுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ள புகுந்த குற்றத்துக்காக என்ன பிடிச்சுக்கோங்க. கொலை பண்ண குற்றத்துக்காக பிடிச்சுக்கோங்க. உன்னோட குற்றத்தை நிரூபிக்க எங்க கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறியா? இவ இஷியாச்சே. டேய், ஏன்டா ஏன் இப்படி பண்ண? ஒருத்தர் எதுக்காக இதை பண்ணுமா? எதுக்காக பண்ணுவான்? கண்டிப்பா அவனுக்கு எதனா தேவை இருந்திருக்கும்ல. கொலை பண்றவனுக்கு எதுவுமே தேவையில்லை. மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் இப்படி எல்லாம் யோசிப்பான். ஏசிபி சார், நீங்க சிஐடியோட மிகப்பெரிய தைரியமான ஆபீசர். நாட்டுல இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட உங்க வீர தீர செயலை பாராட்டுறாங்க. எல்லாருக்கும் உங்களை தெரியும். ஆனா என்ன மாதிரி வீக்கா இருக்கால, இந்த சமூகம் எவ்வளவு ஏளனமா பாக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வழி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படி சமுதாயம் உன்னோட விஷயத்துல என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன யூஸ் பண்ணிருச்சு. எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த நிஷி அவங்க வீட்டுல என்ன வேலை செய்ய வச்சுட்டாங்க. ஒருவேளை நான் ஏதாவது எக்கு தப்பா பண்ணிட்டேன்னா தொடப்ப கட்டையால் அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கோபத்தை உன் மனசுலயே போட்டு மூடி வச்சிருந்தியா? ஏன்டா எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல? அதை என்னன்னு சொல்றது? நீங்க தான் 24 மணி நேரமா குடிச்சிட்டு போதையில இருப்பீங்க. ரொம்ப நல்ல விஷயம், சிஐடி ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்க. இல்லனா அடுத்த கொலை அதை நான் உங்களை தான் பண்ணியிருப்பேன். ஓ விஷயத்துல வேணா உங்க அப்பா அளவுக்கு அதிகமா தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக பெத்த அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? சார், நீங்க தானே உங்க பிள்ளைய கொன்னீங்க. மறந்துட்டீங்களா? என்னடா வளர்ற? அது கொலை இல்ல. இந்த நாட்டுக்காக அவர் கடமையை நிறைவேற்றுறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நானும் என் மனசுல தோன்ற மாதிரி கடமையை நிறைவேற்றினேன். நான் மீகாவை ரொம்பவே நேசிச்சேன். ஆனா அவ என்ன பண்ணா, தன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன காமெடி பீஸா மாத்திட்டா.